ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நீங்கள் வங்கிகளில் தங்க அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் சிக்கல் ஏற்பட போகுது. ஸோ அதில் என்ன சிக்கல் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலைமை வங்கி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு லோன், அதாவது ஜுவல் லோன் வாங்குறதுல. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவசர செலவை நிர்ணயிக்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட கையேன்றதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்கில் போயிட்டு நம்மளோட தங்க நகைகளை, அதாவது ஆபரண தங்கத்தை அடமானம் வைப்போம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணம் ஈட்டி அதை நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா வழக்கமாக நடைபெறுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு லோனு வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது ஆல்ரெடி கோல்டு லோன் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட போகுது. ஸோ அதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வங்கிகளில் அடகு வைத்த நகைகளை மறு அடகு வைக்க ரிசர்வ் வங்கி விதித்துள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கந்து வட்டிக்காரர்களை நாடி செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை எந்த அளவிற்கு வேகமாக ஏறியதோ அதை வைத்து கடன் பெறலாம் என்று நினைத்த மக்களுக்கு மேலும் புதிய சிக்கல்கள் வந்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைத்தால் பொதுவாக தங்கள் கடன் தொகையை முழுமையாக கட்டி நகையை திரும்ப பெற முடியவில்லை என்றாலும் வட்டி தொகையை மட்டும் கட்டி மறு அடகு வைப்பார்கள். இதனால் நகைக்கடன் வாடிக்கையாளருக்கு ஒரே நேரத்தில் அதிக பணத்தை புரட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. ஆனால் ரிசர்வ் வங்கியானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வங்கிகளுக்கு வழங்கியுள்ள அறிவுரைகளை மக்கள் கவலையில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிக் ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அவர்கள் அவசர தேவைக்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக தங்க நகையை வங்கியில் அடமானம் வைக்கின்றனர். ஸோ மற்ற வழிகளில் அவர்கள் பணத்தை திரட்டுவதற்கு பதிலாக இந்த முறையானது நகைக்கு பாதுகாப்பானதாக அமைகிறது. அவ்வாறு வங்கிகளில் பொதுமக்கள் நகைகளை அடமானம் வைத்து பணத்தை பெறும்போது மொத்த பணத்தையும் திருப்பி செலுத்த முடியாவிட்டாலும் வட்டி தொகையை செலுத்தி பயனடைந்து வருகின்றன. அதாவது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு அவசர தேவைக்கு பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு நியரஸ்ட் பேங்க், அதாவது நேஷனலைஸ்டு பேங்கோ அல்லது கூட்டுறவு வங்கிகளோ ஏதாவது ஒன்று போயிட்டு நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சுலபமாக அதாவது வித்தின் ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளேயே நம்மளோட நகையை அடமானம் வச்சுருவோம். ஸோ நமக்கு ஒரு 5 பவுன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டு வரேன் அப்படின்னா ஸோ அன்னைக்கு உண்டான ரேட்டில் ஒரு 75% நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த நகையோட 75% கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு வரேன் அப்படின்னா ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நான் நகையை அடமானம் வைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் கரெக்டாக அதுக்கான பீரியடு. ஸோ மாதம் அதுக்கான வட்டி இன்ட்ரெஸ்ட் கட்டுற பேங்கும் இருக்குது. அதே மாதிரி ஸோ மொத்தமாக, அதாவது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு உண்டானது, அதாவது நான் ஜனவரி 1ஆம் தேதி வைக்கிறேன்னா டிசம்பர் 31ஆம் தேதி நமக்கான காலக்கெடு முடியுது. ஸோ டிசம்பர் 31ஆம் தேதி முடியுதுன்னா அந்த டேட்டில் போயிட்டு நம்ம அதாவது என்கிட்ட 2 லட்ச ரூபாய் இல்லை, இருந்தாலும் அதுக்கு உண்டான வட்டி என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த வட்டியை கட்டி நம்ம அந்த நகையை திருப்பி வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இதுதான் காலகாலமாக நடந்துட்டு வருது. அதில் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவர் நகையை அடமானம் வைக்கும்போது ஓராண்டு முடிவில் தான் பெற்ற பணத்தை திரும்பி செலுத்தி நகையை திருப்பிக் கொள்ள வேண்டும். மேலும் உடனடியாக அந்த நகையை அடமானம் வைக்க முடியாது. குறைந்தது 1 நாள் கழித்து தான் எடுக்கப்பட்ட நகையை மீண்டும் அடமானம் வைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நான் நகையை வைக்கிறேன் 2 லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா டிசம்பர் 31 எனக்கு அந்த டேட் முடிஞ்சிருது. 1 வருஷம் 365 நாள் முடிஞ்சிருதுன்னா ஸோ நான் அந்த 2 லட்ச ரூபாயை கொண்டு போய் கட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே திருப்பி வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ போயிட்டு தான் நான் மறுபடியும் என்னோடய நகையை வச்சு ஸோ அந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 1 வருடத்துக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா அப்படின்னா அதுக்கு உண்டான வட்டி ஒரு 10,000 ரூபா வருது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அந்த 2,10,000 ரூபாயும் அந்த 1 வருஷம் முடிகிற அந்த கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. செலுத்திட்டு அன்னைக்கே திரும்பி வைக்க முடியாது உங்கள் நகையை, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நகையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 31ஆம் தேதி நீங்கள் கையில் வாங்கிட்டீங்கன்னா அடுத்தது 1ஆம் தேதி 2ஆம் தேதி போல் நீங்கள் மறுபடியும் நகையை அடமானம் வச்சு மறுபடியும் அந்த 2 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளில் முடியக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ இது அடுத்த நாளும் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த தங்க நகை நீங்கள் அடமானம் வச்சது 365 நாள் கழித்து மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ மற்ற பேங்க்லேயும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. நேஷனலைஸ்டு பேங்க் ப்ளஸ் கூட்டுறவு பேங்க் எல்லா பேங்க்கும் இந்த ஆர்பிஐயோட விதிமுறைகள் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்து மக்கள் தங்களது உடனடி பண தேவைகளுக்கு தங்கள் நகைகளை அடமானம் வைப்பதை பெரும்பாலும் சார்ந்து இருக்கிறது. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை தேவைகளுக்கு உடனடியாக பண தேவைகள் வேணும் அப்படின்னா வங்கியை சார்ந்ததாக இருக்காங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்மளோட நகைக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அது போக நமக்கு தேவையான அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வங்கி மூலமாக வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இப்படி இருக்க இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் கடன் பெறுவோர் அதற்கான வட்டியை பல ஆண்டுகளுக்கு செலுத்தி நகையை திரும்ப எடுக்காமல் உள்ளனர். மேலும் தங்க நகைகளை மதிப்பீடு செய்பவர்கள் மோசடி செய்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுபோன்று பல புகார்கள் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காலமாக வந்து அவங்க வட்டி மட்டும் கட்டிட்டு பல ஆண்டுகளாக அவங்க திருப்பி அந்த நகையை வாங்காமையே இருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நகை மதிப்பீடு செய்பவர்கள் மோசடி செய்வதா ஜவுல் அப்ரைசர்னு சொல்லுவோம், நகை மதிப்பீட்டாளர், அவங்க வந்து மோசடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார்களே எழுது வந்தது. இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதே போன்று இன்னும் சில வங்கிகளில் தங்க நகையை அடமானம் வைத்து குறைந்த வட்டிக்கு பணத்தை பெறுகிறார்கள். அதனை அதிக வட்டிக்கு வெளியில் வழங்கும் சம்பவங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு ஒரு பேரிடியாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட பண தேவைகளுக்கு உடனடியாக வந்து பணத்தை ஈட்டக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கம் தான். தங்கத்தை கொண்டு போய் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கியில் எங்கே அக்கௌண்ட் இருக்கோ அங்கே போய்ட்டு நம்ம தங்க அடமானம் வச்சுக்குவோம். அடமானம் வச்சுட்டு அதுக்கு உண்டான அமௌண்ட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா அந்த அசல் தொகையை கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்து பணத்தை புரட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வெளியே வட்டிக்கோ அல்லது கந்துக்கோ நம்ம வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் தான் அந்த நகையை நம்ம திரும்ப பெறுவதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பின்னடைவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா விரைவில் வந்து ஆர்பிஐ மூலமாக அனைத்து வங்கிகளுக்கும் நேஷனலைஸ்டு பேங்காக அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்காக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நகையை அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி நீங்கள் நகையை அடமானம் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக வந்து இந்த முறை தான் வந்து உங்களுக்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து தங்க நகையை நீங்கள் வந்து மீட்டெடுக்கிறீங்க, அதாவது பேங்க்லேருந்து மீட்டெடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அசல் தொகையை கொண்டு போயே ஆகணும். ஸோ வட்டி மட்டும் கட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த கனவுகள் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பேரிடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.